ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன் டூர் எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ், அதாவது ஒரு வாட்டர் டேங்கில் தான் வச்சுருக்கோம். அந்த வாட்டர் டேங்க் வந்து ஒரு உடஞ்சது, கீழே ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ தண்ணி நிற்காதனால நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி அதில் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகையெல்லாம் இப்போ தான் இலையை அடர்த்தி விட்டு தழுக்க ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கே இப்போ பார்த்தா தெரியும், இப்போ தான் சின்ன சின்னதாக தளிர் விட்டுட்டுருக்கு. மொட்டும் இப்போ நல்லா பிடிக்குது. அதில் பறித்தது தான் இந்த மொட்டு. அதுக்கப்புறம் இந்த மொட்டையெல்லாம் அறுவடை பண்ணி விற்கிறதுக்கு, ஹார்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ளே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இதுலேயே நாங்கள் பறித்து வச்சுக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளே போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறமா இந்த மல்லிகையில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அரும்பு மாதிரி வருது, இதை பிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் எவ்வளோ மல்லிகை செடி நிற்குதுன்னா 6 செடி நிற்குது. எல்லாத்தையுமே இலக்கு வச்சு நாங்கள் கெட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ தான் இலையெல்லாம் உதிர்த்தி விட்டுருக்கோம். அதனால் கெட்டி வச்சு அது அப்படியே அழகாக ஒரு இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம திரும்ப தழுத்தோன்னா அவுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா மீதி பாதி இது கீழே உள்ள பார்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே ஓப்பன் கூட இருக்குது. இது மேலே உள்ள பார்ட்டில் ஃபுல்லுமே மல்லிகை தான் வச்சுருக்கோம். இனி கீழே உள்ளது அதை மேலே அந்த மூடி பண்ணுவோம்ல, அது கீழே இருக்க மாதிரி, அதுக்கு மேலே இருக்கிறது மேலே இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதில் என்ன வச்சுருக்கோன்னா ஃபுல்லுமே வெஜிடபிள்ஸ் மாதிரி தான். கொஞ்சம் சில்லி வச்சுருக்கோம். இப்போ சீஸ்னல் தான், சொல்லலாம் நிறையவே காய்க்குது. பூவெல்லாம் இப்போ நிறைய விட்டுருக்கு. உங்களுக்கே தெரியுது நல்லா மிளகா இருக்குது, இன்னும் நிறையவே இருக்குது பாருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு பேக்லேயே ஒரு சின்ன தக்காளி வச்சுருக்கோம், காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ தக்காளி கிடக்குன்னு பாருங்கள். தக்காளி ஏன்னா இப்போ எப்போ வச்சாலுமே தக்காளி ரொம்ப நல்லா காய்க்கும். உங்களுக்கே தெரியுது இங்கெல்லாம் நிறைய தக்காளி கிடக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாளில் விளையும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா மேலேயும் கொடி படர்ந்துருக்கு, அதுலேயும் நிறைய தக்காளி இருக்குது. உள்ளே கிடக்குது பாருங்க, நிறையவே இருக்குது. இதில் ஒரு பெரிய தக்காளி இருக்குது, இது நாளைக்கு விளையும். விளைஞ்சப்பறம் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறமா இப்போ கூட குட்டி குட்டியாக பிஞ்சியாக வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா மேலே இருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இது மிளகா உள்ளதில் இல்லை, டொமேட்டோ தான். ஏன்னா மிளகா மறைச்சிட்டு இருக்குது, அவ்வளோதான். மிளகாயும் ரொம்ப ஒரு பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. மிளகாயெல்லாம் கீழேயே நிறைய காய்ச்சி தொங்குது. அதோடய ஸ்டெம்பை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. 2 குப்பாக இருக்கனால ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த தக்காளி நாளைக்கு நான் கண்டிப்பாக விளைஞ்சிரும். விளைஞ்சப்புறமா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுறேன். இங்கேயும் பாருங்கள் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 2-3 கம்பு நாட்டி பேலன்ஸ்க்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா அதுலேயே ஒரு சின்ன பிச்சியும் இருக்குது. பிச்சி இப்போ இதெல்லாம் இருக்கனால பிச்சிக்கு இப்போ ரொம்ப வெயில் கிடைக்காததுனால அது ரொம்ப கொழுன்னு வளரல. இதுக்கு முன்னாடியெல்லாம் அழகாக தான் இருந்துச்சு. பிச்சி எங்கே இருக்குன்னா இதோ இருக்குது பாருங்க. பிச்சியும் ஆனால் இப்போ தளிர் விட்டுட்டு இருக்குது. பிச்சி இப்போ தான் கரிஞ்சி முடிஞ்சு இனி தழுக்க ஆரம்பிக்கும் இப்போ. அதுக்கப்புறமா இதுக்குள்ளேயே ஒரு சின்ன மல்லிகை இருக்குது. இதுவும் இப்போ தான் நல்லா தழுத்துருக்கு. இது ரொம்ப சின்ன கன்று தான், இருந்தாலும் இலையை உதிர்த்தலை, ஏன்னா இப்போ தான் அது தழுத்துருக்கு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன மல்லிகை நிற்குது. இது அந்த மல்லிகை கண்ணிலேருந்தே சின்னதாக வர ஆரம்பிச்சகன்னு தனியாக மாற்றி வச்சுருக்கோம். இப்போ அது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே நல்லா தழுத்துருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒரு கன்று தான் அது 2 கம்பாக இருக்குது. இன்னும் ஒரு கம்பு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே ஒரே கம்பு தான். அதுக்கப்புறமா கீழே ஒரு சின்னதாக ஒரு மிளகா வச்சுருக்கோம், அவ்வளோதாங்க கைஸ்.
இதோடய நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.